தூத்துக்குடியில் தனியார் ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 21 பெண்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் முரளி கணேஷ். முரளி கணேஷ், எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது? எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது ஸ்ரீராம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதூர் பாண்டியாபுரங்கிற பகுதியில நிலா சீ ஃபுட் அப்படிங்கிற மீன் பதனிடக்கூடிய ஒரு தனியார் தொழிற்சாலை இருக்கு. இந்த தொழிற்சாலையில தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் இருந்து மீன்கள் முழுவதுமாக கொள்முதல் செய்யப்பட்டு இந்த ஆலையில் வச்சு பதப்படுத்தி உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருது. இந்த நிலையில இந்த ஆலையில நேற்று இரவு ஏற்பட்ட விபத்துல ஆலையில இருக்கக்கூடிய அமோனியா சிலிண்டர் வெடித்து சிதறியதாக கூறப்படுது. இதுல அமோனியா வாயு ஆலை முழுவதும் பரவி இருக்கு. இப்ப அந்த அமோனியா இது பரவனதுனால ஆலை உள்ள பணியாற்றிக்கிட்டு இருந்த கும்பகோணத்தை சேர்ந்த 5 பெண்கள், ஒடிசாவை சேர்ந்த 16 பெண்கள் என மொத்தம் 21 பெண்களுக்கு மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் ஏற்பட்டிருக்கு. இதை அடுத்து அங்க இருக்கக்கூடியவங்களை உடனடியாக அந்த ஆலையில இருந்து தனியார் மருத்துவமனை, தூத்துக்குடி நகர்ல இருக்கக்கூடிய 2 தனியார் மருத்துவமனையில கொண்டு போய் அவங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த சம்பவம் தொடர்பாக புதியமுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முரளி கணேஷ்.